வணக்கம். சாந்தா பாட்டி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ராஜா கிட்ட ஒரு வழக்கு வந்துச்சு. விசித்திரமான வழக்கு. நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு வழக்கு. 10 புள்ள பெற்ற ஒரு தாயை நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ தாய்மார்கள் 10 புள்ள பெற்றிருக்கு ஆதி காலத்துலேலாம். எங்கள் பாட்டி காலத்துலேலாம் பார்த்துருக்கேன். எங்கள் காலத்துலேயே 5 பிள்ளை பார்த்துருக்கேன். 2 தாய்க்கு ஒரு புள்ள. இதுதான் கேஸ். வழக்கு. ராஜா ஆடி போயிட்டார். என்ன சொல்கிறது தீர்ப்பு? அங்கே சபையில் இருக்கிறவங்க, மந்திரி, அவங்க இவங்க எல்லாம் பேசி ஒன்றும் யாருக்கும் ஒரு பிடிப்பு கிடைக்கல. இதுக்கு என்ன பதில்? 2 தாய் வந்து நின்று இது ஏன் பிள்ளை, இது ஏன் பிள்ளை, இது ஏன் பிள்ளைன்னு உழுந்து பரண்டு அழுகிறாங்க. யார் பிள்ளைன்னு கண்டுபிடிக்க, யாரோட பிள்ளை இது, யார் இந்த பிள்ளைக்கு தாயின்னு கண்டுபிடிக்க முடியும். என் குழந்தை தான் நான் தான் பெற்றேன், என் குழந்தை தான் நான் தான் பெற்றேன்னு பேசிக்கிறேன். கடைசியில் ராஜா ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துட்டார். 2 பேருக்கும் பாதி பாதி தந்துடுறேன். வெட்டி பாதி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, பாதி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, வெட்டி தந்துடுறேன். பெத்த தாய் என்ன பண்ணிச்சு? வேண்டாங்க, எனக்கு அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க. உள்ள இன்னொரு அம்மா கேட்டாங்களே, அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க, உயிரோடு இருக்கட்டும். ராஜாக்கு நீ தான் பெத்த தாய், இந்த புள்ள உனக்கு தான் சந்தோஷம். எவ்வளோ ஒரு விசித்திரமான கேஸ் பாருங்க. இதுதான் இன்றைக்கி கதை. சாந்தா பாட்டி, வணக்கம்.